மார்னிங் 10 நமக்கு டியூட்டிங்க. எங்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆவடி பருத்திப்பாட்டில். இது வந்து லோக்கல் ரவுண்ட் ட்ரிப்பு தான். கோயம்பேடு போகணும், டெக்கர்நாள் போகணும், ரிட்டர்ன் வீட்டுக்கு. நம்ம ஓட்டா வந்திருக்கிற காரு 2 நாள்ட்டு போயிட்டு இந்த வண்டியில் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா நிறைகளை விட குறைகள் நிறைய இருக்கும். அதுக்கு பேர் போனவன் தான் நிசானும் இந்த ரெனால்ட்டும். குறைகளை மட்டுமே நிறைய வச்சுருக்கிற கார் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இவனுங்க 2 பேர் தான். ஏன்னா இவனுங்க வந்து ஒன்று விட்டு பங்காளிங்க. இவனுங்க வந்து டிரைவரோட கம்ஃபர்டபுள் எதுவுமே பார்க்கவே மாட்டானுங்க. சாதாரண கார் கீயை பாருங்க, எடுத்து அடித்தா மண்டை ஒன்சர் மூடு இருக்குது. இந்த மாதிரியான கார் கீயை கொடுக்குறானுங்க. எதுக்கு சிம்பிளாக கொடுத்துட்டு போகலாமே. முதல்ல டெக்கர்நாள் போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மேடம். டெக்கர்நாள் வந்தாச்சு. நான் ஏன் ரெனால்ட்டை குறை சொல்கிறேன் அப்படின்றதுக்கு இந்த ஒரு வீடியோவே ஒரு உதாரணம். இப்போ நான் காரை கண்ணாடியாக இருக்கிறேன், இறங்கலை. சாதாரணமான ஒரு ஆஃப் தான் பண்ணியிருக்கேன். இன்ஜினை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து கண்ணாடியாக இருக்கிறேன், இறக்கலை. இப்போது இந்த சாதாரணமாக இன்னொரு பட்டன் அழுத்துறேன், இந்த லைட்டெல்லாம் எரியுது. இப்போவும் இறங்கலை. பார்த்தீங்களா? இப்போவும் இறங்கலை. இப்போ ஒரு டிரைவர் வந்து கண்ணாடி இறக்கி ஏற்றணும், காற்று வேணும் அப்படின்னாக்கா இதை வந்து ஒரு வாட்டியும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்ஜினை ஆன் பண்ணி ஆஃப் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போது இன்ஜினை நான் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கண்ணாடி இறங்கும் பாருங்கள். இப்போது இந்த லட்சத்தில் ஒரு காரை கொடுத்தாக்கா எவன் குறை சொல்ல மாட்டான். எல்லாருமே, அதாவது குறைகள் நிறையவே இருக்குது இந்த காரில். அந்த லட்சத்தில் தான் இதை உருவாக்கியிருக்கிறாங்களே. அடுத்ததாக எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கோயம்பேட்டில் வந்து மல்லிகை பொருள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. காய்கறிலாம் கிடையாது, மல்லிகை பொருட்கள் மட்டும்தான். அதுக்குன்னு தனி ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்குறோம். இங்கே ஒரு மெட்ரோ ஒன்று வரும். மெட்ரோலேருந்து நம்ம ரைட்டு எடுத்து நம்ம போகணுன்னாக்கா அந்த இடத்துல தான் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இன்னொரு யூட்டர்ன் எடுத்தோம்னாக்கா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போவோம். அங்கே தான் நம்ம வந்து மளிகை பொருள் வாங்கணும். கஸ்டமர் வந்து மளிகை பொருள் வாங்குறதுக்காக நம்ம இறக்கிட்டோம். இந்த இடத்துல என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களே தான் சொன்னாங்க, நார்மல் கடையில் வாங்குறத விட இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும். அதனால் ஒரு மாதத்துக்கு தேவையான மளிகை பொருட்கள்லாம் வந்து வாங்கி வச்சுக்கலாம். நிறைய காருங்க நிற்கிது. இங்கே தான் பர்ச்சேஸ்லாம் நடக்குது. இங்கே தான் ஒரு மாதத்துக்கு தேவையான மளிகை பொருள் எல்லாமே வாங்கிக்கிறாங்க கஸ்டமர் எல்லாருமே. நல்ல ஒரு ரேட்டு, நல்ல ஒரு ப்ரைஸாகவும் இருக்குங்க. ஆல்மோஸ்ட் நம்ம கிட்ட வந்தாச்சு. காரை வந்து பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு அங்கேருந்து கிளம்பணும். அதுதான் இன்றைக்கி இது. மொத்தம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த டியூட்டி எவ்வளோ ஓடிச்சுனாக்கா 500. காரை இப்போ பார்க் பண்ணியாச்சு. கார் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. அடுத்த டியூட்டியில் பார்க்கலாம். டாட்டா பாய்.